Hi friends, welcome to Sunshine Recipes. இன்னைக்கு நம்ம மசாலா பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து அதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது ஒரு பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகாவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தேன். அதையும் இதில் சேர்த்து வெங்காயத்தோடைய கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயத்தோடைய கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் மூடி வச்சு வேக விடுங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இப்போ இதுல 1/2 கப் capsicum, 1/2 கப் கேரட், 1 கப் cabbage சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, வெஜிடபிள் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகா பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி வச்சு வேக விடலாம். மசாலாவோடைய பச்சை வாசனைலாம் போயிருச்சு. இப்போ ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க இதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்க மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலாவை கொஞ்ச நேரம் ஆற விடலாம். நான் இப்போ 8 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு ஹோல் கிரெயின் பிரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒயிட் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போது 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பக்கம் நம்ம செஞ்சு வச்சுருந்த மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு பிரெட் ஸ்லைஸை அது மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லா பிரெட்டையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு தவால 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அது மேலே இப்போது பிரெட்டை வச்சு அதை நல்லா டோஸ்ட் பண்ணலாம்.
ஒரு பக்கம் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் கொஞ்சோண்டு நெய் சேர்த்து இன்னொரு பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா அது ஒரு பிளேட்ல மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி தவாலையும் டோஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பிரெட் டோஸ்டர் யூஸ் பண்ணியும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான வெஜ் மசாலா பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் ஸ்நாக்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னராக கூட செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க திருப்பி செஞ்சு தர சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.